உள்ளே உறைகின்ற சிவமே, உலகை அருள்கின்ற தவமே. உள்ளே உறைகின்ற சிவமே, உலகை அருள்கின்ற தவமே. அபுமலை அழகா, அகிலத்தின் தலைவா, ஒளி துளி வடிவாய் இறங்கிய இறைவா. ஓம் சாந்தி. 25/1/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, சிறந்த மதிப்பெண்களுடன் சித்தியடைவதற்கு மாணவர்களாகிய நீங்கள் சுறுசுறுப்பானவர்களாகி ஏதாவது முயற்சி செய்ய வேண்டும். மாணவர்களாகிய நீங்கள் சோம்பேறிகள் ஆகக்கூடாது. நாள் முழுவதும் தமது நண்பர்களையும் உறவினர்களையும் நினைவு செய்பவர்கள் சோம்பேறிகள் ஆவார்கள். கேள்வி: சங்கமயுகத்தில் அதி பாக்கியசாலிகள் என்று கூறப்படுபவர்கள் யார்? பதில்: தமது சரீரம், மனம், செல்வம் ஆகியவற்றை கொடுப்பதன் மூலம் அனைத்தையும் வெற்றிகரமானதாக ஆக்கிக் கொண்டவர்களும் இன்னமும் அவ்வாறு செய்து கொண்டிருப்பவர்களுமே அதி பாக்கியசாலிகள் என்று கூறப்படுகின்றார்கள். மிகவும் உலோபிகளாக இருப்பவர்களின் பாக்கியத்தில் இது இல்லை என்பது புரிந்து கொள்ளப்படுகின்றது. விநாசம் தமக்கு முன்னால் உள்ளது என்பதையும் தாம் எதையாவது தகுதி வாய்ந்த முறையில் செய்ய வேண்டும் என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. தந்தை தமக்கு முன்னால் தனிப்பட்ட முறையில் வந்துள்ளார் என்பதை பாக்கியசாலி குழந்தைகள் புரிந்து கொள்வதால் அனைத்தையும் அவர்கள் தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்துகின்றனர். தைரியசாலிகளாக இருப்பதன் மூலம் அவர்கள் ஏனைய பலரினதும் பாக்கியத்தை உருவாக்குவதற்கு கருவிகள் ஆகுகின்றார்கள். ஆடல்: நான் எனது பாக்கியத்தை விழித்தெழச் செய்தவாறு வந்துள்ளேன். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. உங்களுடைய கர்மாத்தீத்த ஸ்திதியை அடைவதற்கு உங்களுடைய சரீரம் என்ற ரூபத்தில் உள்ள உங்களுடைய வாளை மறந்துவிடுங்கள். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எவரையும் நினைவு செய்யாதீர்கள். தந்தை ஒருவரை நினைவு செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். 2. ஸ்ரீமத்திற்கு ஏற்ப கடவுளின் உதவியாளர்களாகி உங்களுடைய சரீரம், மனம், செல்வம் ஆகியவற்றை தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்தி உங்களுடைய மேன்மையான பாக்கியத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள். கர்ம வேதனையின் வடிவத்தில் இருக்கும் சூழ்நிலைகளின் ஈர்ப்புகள் அனைத்தையும் முடித்து பற்றை முற்றாக அழிப்பவர் ஆகுவீர்களாக. இப்போதும் சடப்பொருளால் உருவாக்கப்படும் சூழ்நிலைகள் உங்களின் ஸ்திதியை ஓரளவுக்கே தங்களை நோக்கி ஈர்க்கின்றன. மிக பெரும் ஈர்ப்பு உங்களின் சரீரத்தின் கர்ம கணக்கும் உங்களின் நெஞ்சியுள்ள கர்ம வேதனையின் ரூபத்தில் வருகின்ற சூழ்நிலைகளும் ஆகும். இது உங்களை ஈர்க்கின்றது. இந்த ஈர்ப்பு முடிவடையும் போது உங்களை முற்றிலும் பற்றை வென்றவர்கள் என்று அழைக்க முடியும். உங்களின் சரீரம் அல்லது பௌதீக உலகத்தின் எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களின் ஸ்திதியை அசைக்க முடியாது. இதுவே முழுமை ஸ்திதியாகும். நீங்கள் இத்தகைய ஸ்திதியை அடையும் போது இலகுவாக உங்களால் ஒரு வினாடியில் மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற உங்களின் ரூபத்தில்
ஸ்திரமாக முடியும். ஸ்லோகம்: அதி மேன்மையான உண்மையான நாராயணன் ஆகுவதற்கான சத்தியமே தூய்மைக்கான சத்தியம் ஆகும். இதில் அதீந்திரிய சுகம் அமிழ்ந்துள்ளது. அவ்யக்த சமிக்ஞை: சக்தி வாய்ந்த மனதால் சகாஷ் வழங்கும் சேவையை செய்யுங்கள். உங்களின் மனதால் சேவை செய்வது என்பது எல்லையற்ற சேவை செய்வதாகும். உங்களின் மனதாலும் வார்த்தைகளாலும் சேவை செய்யும் அளவிற்கு மற்றவர்களும் இயல்பாகவே மாதிரியை பார்த்து கவரப்படுவார்கள். எந்த ஒரு பௌதீக செயல்களை செய்யும் போதும் உங்களின் மனதால் அதிர்வலைகளை பரப்பும் சேவையை செய்யுங்கள். உதாரணமாக, வர்த்தகர் ஒருவர் தனது கனவுகளிலும் தனது வியாபாரத்தையே காண்பார். உலகிற்கு நன்மை செய்யும் உங்களின் பணியும் அப்படிப்பட்டதே. இதுவே உங்களின் தொழில். இந்த தொழிலை உங்களின் விழிப்புணர்வில் வைத்திருப்பதன் மூலம் இந்த சேவை செய்வதில் சதா உங்களை மும்முரமாக வைத்திருங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.